குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியில் வந்து நம்ம சிபிஆரை பயன்படுத்தி போன வாரம் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டு. இதில் சிபிஆர் அப்ளை பண்ணியிருக்கு. சிபிஆர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 29/7 ஜூலை 29ஆம் சார்ட்டு. இந்த சார்ட்டு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சிபிஆருக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது, நமக்கு ப்ராஃபிட்டு எடுக்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிபிஆர் கூட நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ். அதுவும் வந்து வால்யூம் பேஸ்டாக வந்து நடக்கிறதால அதுவும் ஒரு அக்யூரசி லெவல் நல்லாயிருக்கும். வால்யூம் குறையும் போது கொஞ்சம் அதோட அக்யூரசி லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அது ட்ரெண்டு செட் ஆகி வால்யூம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகும். வால்யூம் குறையும் போது கொஞ்சம் அதோட மூவ்மெண்ட் குறையும். அதனால தான் மார்க்கெட்டை வந்து சைட் வைஸில் போகிறது. அதனால் வந்து விஆப் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா அங்கே வால்யூம் வந்து குறையுதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் அப்படி தான் புரிஞ்சிக்கணும். அதுபோல் வந்து சிபிஆர் வந்து இந்த லெவல்ஸ் வச்சுக்கிட்டு தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சிபிஆர்ன்றது இந்த 3 கோடு. உங்களுக்கு ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். புது சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன். இந்த டாப்பு மேலே இருக்கிறது டாப் சிபிஆர், சென்ட்ரல் இருக்குது சென்ட்ரல் பிவட் பாயிண்ட்டு, கீழே இருக்கிறது பாட்டம். இது 3 கோடும் வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட்டு. இது முக்கால்வாசி வந்து மார்க்கெட் எங்கே இருந்தாலும் இந்த லைனை வந்து தொட்டுடும். அது தொடாத மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏதாவது 1-2ன்னு விரல் விட்டு எண்ணிடலாம். அதனால் இப்போ வந்து பார்க்க போகிறோம். சிபிஆரை வந்து எங்கே ஓப்பன் பண்ணாலும் ஒரு வேளை இந்த லெவல்லாம் சப்போர்ட் ஆகிடும். மேலே இருக்கிறது R1ங்க, இந்த ப்ளூ லைனு. கீழே இருக்கிறது வந்து S1. இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் போவோம். இந்த 3 லைனும் மார்க்கெட் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும். முக்கால்வாசி R1 இந்த சென்ட்ரல் பிவட் பாயிண்டில் ஏதாவது ஒரு 3 லைனில் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் S1ல் சப்போர்ட் எடுக்கும். இந்த 3 தான் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் சிபிஆர் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. 29 ஜூலை பார்க்குறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அது என்ன ப்ரைஸ்னால் நம்ம வந்து 25,000 எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகிட்டு 25,032 போயிட்டு கீழே வந்திருக்குங்க. கீழே வந்து அது எதை நோக்கி வந்திருக்குன்னா சிபிஆர் இந்த 3 கோடை நோக்கி தான் வந்திருக்கு. இதை டச் பண்ணிவிட்டு முக்கால்வாசி இந்த சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் பிவட் பாயிண்ட்டு, அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சிபிஆர்ன்றது. பிவட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ சென்ட்ரல் லைன் வந்து சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை வந்து R1 நோக்கி போகணும். இதை உடச்சிட்டுனா S1 நோக்கி போகணும். இதுதான் நம்ம வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக போகலனாலும் இதுலேருந்து 50% நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஆர் இந்த சென்ட்ரல் லைன் இருக்குங்க இல்லைங்களா, இது வந்து 24,940ன்றது சென்ட்ரல் லைனோட பாயிண்ட்டு. மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு 42ல். க்ளோஸ் ஆகிட்ட பிறகு R1 நோக்கி மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஆக்சுவலாக R1 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,072 இருக்குது. கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் 40 பாயிண்ட்ஸில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதில் 40 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 940. நீங்கள் வந்து 25,000 கூட நீங்கள் வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த ஓப்பனை தாண்டி க்ளோஸ் பண்ணும்போது இதான் ஓப்பனு. இந்த கேண்டில் இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில். இந்த ஓப்பனை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த இடம் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓப்பனுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ஓப்பனை உடச்சி கீழே வரல. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுட்டு கூட ஹோல்ட் பண்ணலாம். இல்லை நமக்கு 40 பாயிண்ட்ஸாக போதும். ஏன்னா மார்க்கெட் வந்து முக்கால்வாசி வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸுலேருந்து 50 பாயிண்ட் தான் வந்து கொஞ்சம், அந்த 25 பாயிண்ட் வந்து கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த 25 பாயிண்ட் கொடுத்துரும் மூமெண்ட்டில். 50 பாயிண்ட் ஓகே. ஆனால் இந்த 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனாதாங்க உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த 25,000க்கு அதை விட ஒரு 2 பாயிண்ட், ஏன்னா ரவுண்ட் ஃபிகர் எப்பயுமே வந்து ஹிட் பண்ணிவிடும் ஸ்டாப் லாஸு. அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட் போட்டிருந்தீங்கன்னா ட்ரையல் ஸ்டாப் 940 வாங்கிட்டு 24,940 வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 90 இல்லை 95 போட்டிருந்தா கூட 10 பாயிண்ட் போட்டிருக்கலாம் ஸ்டாப் லாஸ். 25,090 போட்டிருந்தா கூட உங்களுக்கு அடிச்சிருக்காது. கரெக்டாக 25,000 சப்போர்ட் எடுத்து எக்ஸாக்டாக R1 தொட்டுடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து R1 தாண்டி க்ளோஸ் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகும். இது வந்து ரெட் கேண்டில் வேறு விழுந்து போச்சு. க்ளோசிங்கு நமக்கு வந்து கிடைக்கல. இந்த இடத்த இந்த R1 தாண்டி க்ளோசிங் போகலை.
அதனால் ரெட் கேண்டில் நீங்கள் இந்த இடத்தையே புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 பாயிண்ட்டு 29ஆந்தேதி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அது எடுத்துருக்கலாம். நான் சொல்கிறது ஃப்யூச்சரில். ஆப்ஷனில் ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் போதும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு வேளை சிபிஆரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டா R1 கட் பண்ணிடுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து செல் இங்கே எடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே கட் பண்ணி க்ளோஸ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து செல்லே அடிக்க முடியும். செல்லோ இல்லை புட்டோ வந்து அதாவது ஃப்யூச்சரில் பண்ணால் செல் பண்ணலாம், ஆப்ஷனில் பண்ணால் புட்டு எடுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குது இல்லைங்களா, அதை தாண்டி க்ளோஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து செல் எடுத்துக்கலாம், உள்ளே புட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்த 25,500 அது 25,027 இடத்த நீங்கள் வந்து ஒரு வேளை செல் பண்ணியிருந்தால் உங்களோட டார்கெட் வந்து இந்த சென்ட்ரல் பாயிண்ட் தான். அதே 940க்கு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதையும் ஒரு வேளை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தால் இந்த ஒரு கேண்டிலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். எவ்வளோ லோ போயிருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 24,896 போயிடுச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 பாயிண்ட்டு கிட்ட கிடச்சிருக்கோம். இதில் திரும்ப வந்து சிபிஆரை தாண்ட முடியலைன்னா இங்கே ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு. 2 ட்ரேடு போனாலும் விட்டுறலாம், இல்லை S1 கட் அதாவது இந்த பிஎட் இந்த 3 லைன் தாண்டி இருக்குது பார்த்தீங்களா, தாண்டி க்ளோஸ் வச்சோடனே இங்கே ஒரு புட்டோ இல்லை நீங்கள் செல்லோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து 910 இல்லை 908 செல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த S1 தாங்க சப்போர்ட்டு, அதாவது டார்கெட்டு. இல்லைனா இதில் பாதி வச்சுக்கலாம். இது எங்கே எவ்வளோ 900 செல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இது எத்தனை பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் இருக்குது. 60 பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் 30 பாயிண்டில் கூட வரலாம். 870 ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியலாம், அதிலே கூட வரலாம். இது வந்து அந்த சிபிஆரோட 27ஆந்தேதிக்கான சிபிஆர் லெவல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறுநாள் 28 எப்படி சிபிஆர் ரியாக்ட் பண்ணியிருக்கு. சாரி, அது வந்து வெள்ளிக்கிழமை போல். 29 பார்க்குறோம்ப்பா. 29 முடிஞ்சு இது 30 மறுநாள் பார்க்குறோம். பாருங்கள், S1 எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அது போன லோவே எக்ஸாக்டாக பாருங்கள் 850. இப்போ கூட மார்க்கெட்டு இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு மார்க்கெட்டு. அதாவது வெள்ளிக்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா 850 உடைக்க முடியாமல் தான் மார்க்கெட் 850 கீழே நின்றுருக்கு. ஆனால் இது வந்து 30ஆந்தேதி நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. 850 வந்து நல்ல சப்போர்ட்டு. இது வந்து சிபிஆர் இந்த 3 லைனும் சேர்ந்துருந்தால் கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி தான் நல்ல ட்ரெண்டிங்காக நல்ல வாய்ப்பு. இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப அகலமாக இருக்குது, ஒய்டராக இருக்குது இந்த 3 லைன். இந்த 3 லைனு வந்து இந்த புது பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 3 லைன் என்றைக்கு சேர்ந்துருக்கோ இந்த 3 லைன் தான் இந்தாண்ட பாருங்கள் ஒன்றா இருக்குது பாருங்கள். இந்த 3 லைன் அன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் ஆகும் மார்க்கெட்டு முக்கால்வாசி. இது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகும். S1 வந்து அப்படியும் பண்ணலாம், இல்லை S1 வந்து சப்போர்ட்டாக போட்டு நீங்கள் வந்து அநேகமாக இங்கே தான் வாங்கிட முடியும். நான் எடுத்தோடனே பெரிய கேண்டில் வந்துருச்சு, 924,900 கிட்ட தான் வாங்கியிருக்க முடியும். வாங்கிட்டு ஒரு 10 பாயிண்ட்டு அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட் கிட்டத்தட்ட இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 25,000 24,900 வந்திருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 85 90 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 15 பாயிண்ட் வரலையும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். டார்கெட் வந்து ஒருவேளை நீங்கள் S1 கூட இந்த கேண்டிலோட S1 கூட ஸ்டாப் லாஸாக போட்டு வச்சு ஃபஸ்ட் டார்கெட்டு இந்த சிபிஆர் லைன் 3 கோடி 931 உங்களுக்கு எவ்வளோ 30 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அடுத்து வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. சிபிஆரை தாண்டி இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் வந்து இங்கே 940 வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இந்த இடம் வச்சுக்கலாம். அதே S1 தாண்டி போனால் தான் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் இந்த சிபிஆர் வந்து எவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ன்றதை பார்த்துங்க. ஏன்னா இதுக்குள்ளேயே எத்தனை கேண்டில் விழுந்துருப்பாரு. இங்கே ஒரு 7-8 கேண்டில், ஒரு 10 கேண்டில் இதிலே விழுந்துட்டு இருந்திருக்கு. 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் இந்த இடம் வந்து ஒரு மேக்னெட் மாதிரிங்க. சிபிஆர் ஒரு மேக்னெட்டு. மார்க்கெட் எங்கே போய் எங்கே வந்தாலும் இதை நோக்கி வந்துடும். இது உடச்ச உடனே R1க்கு போகும். நம்ம என்ன சொல்கிறோம், சிபிஆர் S1 உடைச்சா சிபிஆர் வந்து டார்கெட்டு, சிபிஆர் உடைச்சா உங்களுக்கு வந்து R1 டார்கெட்டு, இல்லை அதில் 50% கூட வச்சுக்கலாம். இதில் கூட R1 போகலை, 20,015 R1. அது போன ஹை பார்த்தீங்கன்னா அதில் 5 பாயிண்ட்டு கீழே 4 பாயிண்ட்டு கீழே போயிட்டு வந்துடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, அது நம்ம சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே இதுலேருந்து 940 இங்கே R1 என்ன இருக்குது 25,000 இருக்கா, 60 பாயிண்ட்டு 70 பாயிண்ட் வருதுன்னா நீங்கள் வந்து அதில் பாதி பாயிண்ட்டு
970 கூட போட்டு எக்ஸிட் ஆகலாம். அப்படி எக்ஸிட் ஆக விருப்பம் இல்லாதவங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்டு இல்லை 950 போட்டு இதை ஹோல்ட் பண்ணலாம். 950 வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிக்கல, 954 தான் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 70 பாயிண்ட்டு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். திரும்ப பாருங்கள், இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. ஆனால் இதை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அது எப்பயுமே ஞாபகத்தில், மார்க்கெட்டை வந்து எந்த இண்டிகேட்டரும் வச்சு நம்ப முடியாது. ஒருவேளை சிபிஆர் வந்து எதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் பண்ணாதீங்க. என்னோடய முக்கிய வேண்டுகோள் தான். இது வந்து திரும்ப பாருங்கள், சிபிஆரை தாண்டி க்ளோஸ் வச்சிடுச்சு. அதே 940 இந்த இடம் வந்து அந்த டார்கெட்டை அடிச்சிடுச்சு. R1ன்ற டார்கெட்டை இந்த கேண்டில் அடிச்சிச்சு. மார்க்கெட் எவ்வளோ வாலட்டைலாக இருந்திருக்கு பாருங்கள். அந்த வாலட்டைலில் கூட மார்க்கெட் வந்து அந்த சிபிஆரோட லெவல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. சிபிஆரை தொட்டால் R1 தொட்டால் சிபிஆர், இப்படியே போயிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதே நிலமை தான். ஒரு வாரம் என்ன மாதிரி ரேஞ்சு ஃபார்ம் ஆகிட்டு போகுதோ அதே ரேஞ்சு தான் எல்லா நாளுமே ஃபார்ம் ஆகுன்றதை காட்டிடுச்சு. இது வந்து வைடு சிபிஆருங்க. இது வந்து 3 லைன் எவ்வளோ அகலமாக இருக்குது. இது வந்து அவாய்ட் பண்ணிடலாம், ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைனா இல்லை நம்ம ஒரு ட்ரேடாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இது ரொம்ப வாலட்டைலாக தான் இருந்திருக்கு. பண்ணணும்னு நினச்சிருந்தா பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து S1 தொடலை, R1 தொடலை, ரெண்டுத்துக்கும் நடுவுலையே நின்றுச்சு. அந்த சிபிஆரை சுற்றி நின்றுடுச்சு. அதுக்கு என்ன காரணம், இந்த சிபிஆர் ஒய்டராக இருந்தாலே வந்து மார்க்கெட் வந்து சரியான ஒரு இது கிடைக்காதுங்க. ட்ரெண்டு கிடச்சி R1 தொடாது, S1 தொடாது. அவங்க மேக்ஸிமம் வந்து இந்த கோடு 3 இதுக்கு முன்னாடி சார்ட் பார்த்திங்கன்னா இந்த 3 கோடு ஒன்றா இருக்குது. இந்த 3 கோடு ஒன்றா இருந்ததால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும். இந்த அகலமாக மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறி போயிடுங்க. அதாவது மாறி போகாது, ட்ரெண்டு கிடைக்காது மார்க்கெட்டில். அதுதான் சொல்ல வரேங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதை வச்சு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டால். ஒரு சில நாள் வந்து போகாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர்ன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தது பாருங்கள், இது வந்து 1ஆந்தேதி வியாழக்கிழமை. இந்த இடம் R1 உடைக்க முடியல. R1 பார்த்திங்கன்னா 25,130. ஒருவேளை நீங்கள் சிபிஆருக்கு மேலே இருக்குது அப்படின்னு இந்த இடத்த ஓப்பனை வந்து ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்தோடனே 5 மினிட்ஸ்லேயே வந்து மேலே போயிடுச்சு. இது பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து 100லேருந்து டக்குன்னு வாங்கியிருக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இது வந்து டச் பண்ணவுடனே ரிட்டர்ன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஆனால் செல்லிங் எடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து செல்லிங் கேண்டில் விழுந்திருக்கு. R1 வந்து பிரேக் பண்ண முடியல. அப்போ R1 பிரேக் பண்ண முடியலன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சிபிஆர் நோக்கி வந்துடும். நீங்கள் இந்த இடத்த கூட செல் அடிச்சிருக்கலாம். ஏன்னா ரெட் கேண்டில் இங்கே தான் க்ளோஸ் ஆகி வச்சுருக்கு. 907 இதில் 25,100 கீழே நீங்கள் வந்து செல் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த டார்கெட்டும் உங்களுக்கு சிபிஆர் நோக்கி வரும். 25,050 வந்துருச்சு பாருங்கள். இதில் 50 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இல்லை இதில் ஒரு 25 பாயிண்ட்டு, இதுலேருந்து 50 பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் 25 பாயிண்ட் ப்ராஃபிட் போகுதுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து சிபிஆர் உடைக்குதான்னு வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் அது என்ன உங்களுக்கே தெரியும், S1 நோக்கி தான் போகும்ன்ட்டு. அது அழகாக பாருங்கள், இந்த சிபிஆர் இங்கே தான் உடச்சி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடம் கூட உங்களுக்கு வந்து சிபிஆர் உடச்சின்னு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸில் தான் இருந்திருக்கும். இந்த இடம் நம்ம வந்து லாஸு தான். ஏன்னா சிபிஆரை தாண்டி க்ளோஸ் ஆகிடுச்சின்னு இங்கே ஒரு எவ்வளோ பாயிண்ட், கம்மியான பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. இது நம்ம இந்த இடம் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியாது, லாஸ் வேணால் வந்திருக்கும். இந்த இடத்த வேணால் டக்குன்னு ரிட்டர்ன் ஆகிடுச்சு ஒரே கேண்டில். ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு செல் போட்டு இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டு 25,050ன்னு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற டார்கெட் வந்து இந்த S1 கரெக்டாக அந்த S1 வந்துருச்சு பாருங்கள். இங்கே தான் சிபிஆரில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த 850 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆகிடுச்சிங்க. 850 வந்து உடைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து திணறிட்டு இருக்கு. மேலே போகுமா என்னன்றது தெரியல. வேர்ல்டு நியூஸ்லாம் வந்து கொஞ்சம் சரியாக வரல, எல்லாம் பேட் நியூஸ் மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து 750க்கு மேலே வரவில்லை என்றால் மார்க்கெட் வந்து 750 வந்து உடைச்சதே ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் சப்போர்ட்டில் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒருவேளை 750க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சின்னா மார்க்கெட் நிச்சயம் வந்து மேலே வந்துடுங்க. ஒருவேளை 750 24,750க்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் வந்து 25,500 கிட்ட போகிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இது வந்து மண்டே கேப் டவுன் ஆச்சுன்னா
இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து தொடர்ந்து அந்த 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து போச்சு. அதனால் 25,000 உடைச்சா இனிமேல் ட்ரெண்டு மாறும்னு நினைக்கிறோம். இது வந்து 25,000 எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே 300 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இன்னும் ஒரு 200 பாயிண்ட் தான் இருக்குது, 24,500. அதுக்குண்டான லெவல்ஸ் நம்ம வந்து ஆப்ஷனில் எப்படி எடுக்கலான்றதை பற்றி அடுத்த வீடியோவில் போகிறோம். இதே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி நம்ம ஆப்ஷனுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சேர விரும்புபவர்கள் அதுக்குண்டான ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதை ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பர் வந்து மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பராக தான் கால் பண்ணி பேசலாம். மேலும் மற்ற வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.